அவங்க நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் வட்டத்துக்குள்ளார சமயசங்கிலியில் ஆரம்பிச்சு காவிரி அரசு வரைக்கும் சமயசங்கிலி, முதன் சந்தை, அக்ரஹாரம், வசந்தாநகர், காவிரி அரசு, அதை தாண்டி இதுக்குள்ள மட்டும் பாத்தீங்கன்னா 240 சாயப்பட்டறைகள் மொத்தம் இயங்குது. இந்த 240 சாயப்பட்டறைகள்ல 40 சாயப்பட்டறைகளுக்கு மட்டுமே அனுமதி வாங்கி இயங்கிக்கிட்டு இருக்கு. மீதி இருக்கக்கூடிய 200 சாயப்பட்டறைகள் அனுமதி இல்லாமல், அனுமதி வாங்காம சட்டவிரோதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது என்ன நடக்குதுனாக்கா, இரவு முழுவதும் பணியை செய்து சாய தொழிலை செய்து சாயத்திலிருந்து வரக்கூடிய கழிவு நீரானது இரவு நேரங்களிலே 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பத்தில் வெளியேற்றப்படுகிறது. எப்படி என்று சொன்னால், ஓடைகள் வழியாக, சாக்கடை வழியாக, பைப் வழியாக நேரடியாக காவிரி ஆற்றில் கலக்கிறது. இந்த காவிரி ஆற்றில் கலக்கக்கூடிய இந்த நீரால் சுற்றுவட்டார மக்கள் அனைவருக்கும் இரவு நேரங்களிலே கண்ணெரிச்சலும், தோல் எரிப்புகளும், பலவிதமான வியாதிகள் உருவாகி கொண்டிருக்கிறதால் உடனடியாக இதை அரசாங்க எந்திரம் உடனடியாக துரிதமாக செயல்பட்டு இதற்குண்டான தீர்வை காண வேண்டும் என்று இந்த பகுதி மக்களின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். சார், இப்ப விவசாய